வணக்கம். ஒரு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட வேண்டும் என தமிழக அரசு, டாஸ்மாக் நிர்வாகமும் மற்றும் நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ள நிலையில், திருப்பூர் மாவட்டத்தில் 242 டாஸ்மாக் கடைகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பார்களும் அதே 10க்கும் மேற்பட்ட கிளப் என அழைக்கப்படும் மணமகிழ் மன்றமும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை மற்றும் மீன் மார்க்கெட் அமைந்துள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் 1945 டாஸ்மாக் கடை ஒட்டியுள்ள பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதாகவும், தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உழவர் சந்தை மற்றும் மீன் மார்க்கெட் வந்து செல்லும் நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குடிபோதையிலும் அரை நிர்வாகத்தோடு குடிமகன்கள் ரகளையில் ஈடுபடுவதும், அவ்வழியே செல்லும் பெண்களிடம் அநாகரிகமற்ற முறையில் குடிமகன்கள் நடந்து கொண்டிருப்பதாக குறிப்பாக திருப்பூர் மாவட்ட திமுகவை சேர்ந்த தெற்கு மாநகர செயலாளர் TKT நாகராஜ் என்பவரின் கார் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என சென்னையில் உள்ள நமது சத்தியம் தொலைக்காட்சி தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் சிலர் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இன்று நாம் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் கள ஆய்வு மேற்கொண்ட போது டாஸ்மாக் பாரானது காலையிலேயே செயல்பட்டு வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து நாம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் சென்ட்ரல் போலீசார் பாரை மூடிவிட்டு பார் ஊழியர் ஒருவரை கைது செய்து மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். இது குறித்து நாம் திமுக திருப்பூர் தெற்கு மாநகர செயலாளர் TKT நாகராஜை தொடர்பு கொண்டு கேட்டபோது 100% எனக்கும் அந்த பாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், முருகேசன் என்பவர் தான் அந்த பாரை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ரிதி நீங்க அதையும் எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா? சொல்லவே இல்லையா? அப்படிலாம் சொல்லவே இல்லையா? வாங்க வண்டியில வண்டி பைக் எல்லாத்தையும் சரிங்க.